கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு. கப்பர்நாகுமே நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ, இல்லை கீழே தாழ்த்தப்படுவாய். ஆம் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய அந்த நற்செய்தியிலேயே இயேசு 3 முக்கியமான நகர்களை கடிந்து கொள்கின்றார். குறிப்பாக இயேசுவை மிக அமைதியுடனும் சாந்தத்துடனும் அன்போடும் பார்த்திருப்போம். ஆனால் இன்று அந்த முக்கியமான 3 நகரங்களை கடிந்து கொள்கின்றார், அவர்கள் மீது கோபம் கொள்கின்றார். ஏன் இயேசுவிற்கு இந்த அளவுக்கு கோபம்? ஏன் இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார் என்று பார்த்தோம் என்றால், இந்த 3 முக்கியமான நகர்களிலேயே இயேசு நிறைய புதுமைகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கின்றார். புதுமைகளையும் அற்புதங்களையும் பார்த்த மக்கள், அதை அனுபவித்த மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்காமல், மனமாற்றத்திற்கு இட்டு செல்லாமல் அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் தான் இயேசு வருத்தமடைந்து அவர்கள் மீது கடிந்து கொள்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய உலகிலேயே நாம் நிறைய அற்புதங்களையும் புதுமைகளையும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக சாதாரண அப்பம் இயேசுவினுடைய உடலாக மாறுகின்றது. கன்னி மரியா பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுக்கின்றார். புனிதருடைய பரிந்துரையால் நிறைய மக்கள் நோயாளிகள் குணமடைகின்றார்கள். இவற்றினுடைய நோக்கம் என்ன? இந்த புதுமைகளுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த புதுமைகளும் அந்த அற்புதங்களும் தனி மனிதனுடைய ஆற்றல் கிடையாது, மாறாக கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றது. இந்த வல்லமை என்பது கடவுள் எந்த அளவுக்கு மனித குலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை காட்டுகின்றது. எந்த அளவிற்கு அவர் அன்பு செலுத்துகிறார் என்பதை காட்டுகின்றது. எந்த அளவிற்கு அவர் இரக்கத்தை பொழிகின்றார் என்பதை காட்டுகின்றது. அதே இரக்கத்தையும் அதே நம்பிக்கையையும் அதே அன்பையும் அனுபவித்த மக்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கைக்கு மனம் மாறி வாழ தயங்குகின்றார்கள். அதனால் தான் இயேசு கோபப்படுகின்றார், கடிந்து கொள்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலேயே இயேசு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி வருகின்றார். அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்ற நாம் மனமாறி வாழ்கிறோமா? இல்லை அந்த கொராசின், பெத்சைதா, கப்பர்நாம் மக்களைப் போல மனமாற்றம் இல்லாமல் பழைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறோமா என்பதை நினைத்து பார்த்து சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.